ஆசாரிகம்மன் கோவில் நிதியிலிருந்து ஊட்டியில் ரெசார்ட் கட்டப்படும் என்ற அரசாணை திரும்பப் பெறப்படும் என உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள பிரசித்தி பெற்ற மாசாணி அம்மன் கோவிலுக்கு பக்தர்கள் செலுத்திய காணிக்கை தொகையில் சுமார் 100 கோடி ரூபாய் தற்பொழுது வங்கி கணக்கில் வைப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணத்திலிருந்து 1,40,00,000 ரூபாயை எடுத்து ஊட்டியில் ரெசார்ட் கட்ட தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியானது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசும் அரசாணை வெளியிடப்பட்டது. இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என கோரி செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த பார்த்தசாரதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி முகமது ஷபீக் ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோவில் நிதியை கோவில் நலன் சார்ந்த பணிகளுக்கு மட்டுமே செலவிட வேண்டும் எனவும் மற்ற பணிகளுக்கு செலவிடக்கூடாது என பல உத்தரவுகள் உயர்நீதிமன்றங்களால் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அதனை மீறும் வகையில் தமிழ்நாடு அரசு இந்த அரசாணையை பிறப்பித்திருப்பதாக தெரிவித்தார். அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரெசார்ட் கட்டும் பணிகளை திரும்பப் பெறுவதாகவும் இது தொடர்பாக தமிழக அரசில் வெளியிடப்பட்ட அந்த அரசாணையை திரும்பப் பெறுவதாக தெரிவினார். இதனை அடுத்து வழக்கை முடித்து வைத்த நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர்.